வீட்ல இருந்துட்டே ரொம்ப ஈஸியா ஒரு லேடிஸே வந்து இத ஆபரேட் பண்ணிக்கலாம். மினிமம் ஒரு 50,000 வரல சம்பாதிக்கலாம். 50,000 ரூபாய். 50,000 ஐடி வேலை செய்றவங்களுக்கே அவ்வளவு சம்பளம் இல்ல. சோ ஜஸ்ட் இந்த மாதிரி ஆன் பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த மாதிரி லைட்டா கொடுத்தீங்கனாவே உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரா மெட்டீரியல் அந்த பக்கம் வந்துரும். 1 ஹவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 to 6 kg வரலமே நம்ம வந்து அவுட்புட் எடுக்க முடியும். பர் டேக்கு வந்து உங்களுக்கு 60 kg வரலமே எடுக்க முடியும். இது வந்து per kg என்ன ரேட் வருங்க? இது வந்து ஒரு 120 வரலமே போகும். இந்த 120 ரூபாய்க்கு நம்ம விக்கிறோம்னா நமக்கு என்ன லாபம் கிடைக்குங்க? மேக்ஸिमम ஒரு 40 to 50 rupees வரலமே நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ யூசுவலா இந்த process பண்ணும்போது நமக்கு இந்த டஸ்ட்லாம் எதுவும் வராதுங்களா? வருங்க. நார்மலா வந்து காட்டன் டஸ்ட் வரும். அது வந்து பாத்தீங்கன்னா பேக் சைடுல நம்ம வந்து எக்ஸாஸ்ட் கொடுத்திருக்கோம். சோ இந்த வழியா வெளியில போயிடும். கரண்ட் செலவுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெருசா இருக்காதுங்க. ஏன்னா இது வந்து சிங்கிள் ஃபேஸ்ல தான் வந்து ரன் பண்றோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்னைக்கான இந்த வீடியோக்காக நம்ம எடப்பாடி டு பூலாம்பட்டி ரோட்ல கோணப்பை பஸ் ஸ்டாப் பக்கத்துல இருக்கக்கூடிய வீனஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான் வந்திருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா புதுவிதமான மிஷினரிஸ்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்றாங்க. இத பத்தி பேசுறதா மேடம் வந்திருக்காங்க. மேடம் வணக்கம். நம்ம வீனஸ் இண்டஸ்ட்ரியில என்னென்ன மாதிரியான மிஷின்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகே, நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட் கிளாத்ஸ், அதாவது காட்டன் கிளாத்ஸ் எல்லாமே வந்து ரீசைக்ளிங் பண்ற மெஷின்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம். சோ இந்த மிஷினை பத்தி தான் இன்னைக்கு டீடைலா பார்க்க போறோம். சோ இது வந்து ஒரு ஏர்னிங் ஆப்பர்சூனிட்டி இருக்க ஒரு வீடியோ. சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. மிஷினை பத்தி அப்படியே ஃபுல்லா பாத்துறலாங்களா? பார்க்கலாங்க. இதான் நம்ம மெஷினுங்க. ரொம்ப காம்பாக்டபிளா இருக்கும். அதுவும் இல்லாம யூசர் ஃப்ரெண்ட்லி தான். யார் வேணாலும் உங்களுக்கு ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த மெஷின் பாத்தீங்கன்னா ஆபரேட் பண்றது ரொம்ப ஈஸிங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்க சிங்கிள் கிளாத் மட்டும் வெச்சிட்டு சிங்கிள் கிளாத்தா தான் வைக்கணும். ஏன்னா அப்பதான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது வந்து உங்களுக்கு அந்த லிவர். சோ ஜஸ்ட் இந்த மாதிரி ஆன் பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த மாதிரி லைட்டா கொடுத்தீங்கனாவே உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரா மெட்டீரியல் அந்த பக்கம் வந்துரும். சோ இது பாத்தீங்கன்னா per டேக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு 60 kg வரலமே வந்து நம்ம வந்து 60 கிலோ எடுத்துக்கலாம். 60 கிலோ வரல நம்ம எடுத்துறலாம். யூசுவலா இப்போ இது வந்து இந்த process வந்து கையில பண்ணுவாங்க இல்லையா? அது ஒரு நாளைக்கு எவ்வளவு பண்ண முடியும்? அது வந்து ரொம்ப கம்மியா தான். நீங்க per டேவே பாத்தீங்கன்னா ஒரு 4 kg to 5 kg அவ்வளவுதான் பண்ண முடியுங்க. பிளஸ் அது நீங்க கையில பண்றதுனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு டஸ்ட் அலர்ஜிஸ் எல்லாமே வரும். பட் இது வந்து அப்படி கிடையாது. ரொம்ப சேஃப். நமக்கு ஹெல்த் வைஸும் ரொம்ப சேஃப். ஜஸ்ட் நீங்க வந்து ஒரு மேன் பவர், நம்ம அதுக்கும் மேன் பவர் யூஸ் பண்றோம். அதே சேம் ஒன் மேன் பவர் இருந்தா போதும். 1 ஹவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 to 6 kg வரலமே நம்ம வந்து அவுட்புட் எடுக்க முடியும். per டேக்கு வந்து உங்களுக்கு 60 kg வரலமே எடுக்க முடியும். இப்போ யூசுவலா இந்த process பண்ணும்போது நமக்கு இந்த டஸ்ட்லாம் எதுவும் வராதுங்களா? வருங்க. நார்மலா வந்து காட்டன் டஸ்ட் வரும். அது வந்து பாத்தீங்கன்னா பேக் சைடுல நம்ம வந்து எக்ஸாஸ்ட் கொடுத்திருக்கோம். சோ இந்த வழியா வெளியில போயிடும். இது வழியா அந்த காட்டன் இது எல்லாமே ஆமாங்க. அந்த இதெல்லாம் வந்துரும். அதனால வந்து நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. இப்போ அந்த நூல் எங்க கலெக்ட் ஆயிருக்குங்க? ஓகேங்க. நூல் வந்து நீங்க எவ்வளவு லோட் பண்றீங்களோ அதோட அவுட்புட்ஸ் எல்லாமே நீங்க வந்து இந்த மாதிரி கலெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து சேஃபா உங்களுக்கு க்ளோஸ்லயும் இருக்கும். இந்த மாதிரி ஃபுல் உங்களுக்கு வந்து நூலாவே தனித்தனியா பிரிச்சே வந்துரும். இப்போ இந்த மாதிரி தான் நூலா வந்து வரும். ஆமாங்க. இந்த மாதிரி நூலா வந்துரும். ஓகே. இப்போ இந்த நூலை வந்து நம்ம எங்க சேல் பண்ண முடியும்? என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் ஆகுதுங்க? ஓகேங்க. एक्चुअली இது வந்து நிறைய இந்த க்ளீனிங் பர்பஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆட்டோமொபைல்ஸ்ல பிளஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க க்ளீனிங் பர்பஸ்க்கு. இது வந்து per kg என்ன ரேட் வருங்க? இது வந்து ஒரு 120 வரலமே போகும். 120 ரூபாய்க்கு 120 வரலமே எடுத்துட்டு இருக்காங்க. ஓகே. இப்போ இந்த 120 ரூபாய்க்கு நம்ம விக்கிறோம்னா நமக்கு என்ன லாபம் கிடைக்குங்க? மேக்ஸिमम ஒரு 40 to 50 rupees வரலமே நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அவ்வளவு கிடைக்கும். அதாவது நம்ம per kg நம்ம துணியை எடுத்து இதனோட கரண்ட் செலவுலாம் போக 40 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். 40 rupees வரல கிடைக்கும். கரண்ட் செலவுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெருசா இருக்காதுங்க. ஏன்னா இது வந்து சிங்கிள் ஃபேஸ்ல தான் வந்து ரன் பண்றோம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா per டேக்கே வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் பில் ஒரு 40 rupees தாங்க வரும். 40 ரூபாய் தாங்க சிங்கிள் ஃபேஸ். பிளஸ் வந்து உங்களுக்கு 1/2 HP மோட்டார் தான். சோ அதனால ரொம்ப மினிமல் கரண்ட் பில் தான் வரும். ஓகே. அண்ட் மெஷினும் ரொம்ப காம்பாக்ட்டா இருக்கறனால ஈஸியா இடத்தையும் பெருசா ஆக்குபை பண்ணாது. இடத்தையும் பெருசா ஆக்குபை பண்ணாது. ரொம்ப சின்ன இடமா இருந்தாலுமே வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டபிளா வச்சுக்கலாம். பிளஸ் உங்களுக்கு டஸ்ட்க்கு அந்த எக்ஸாஸ்ட் நம்ம கொடுத்திருக்கனால அதுவும் வந்து பெருசா எந்த பாதிப்பும் இருக்காது. ஓகே. எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, இப்போ நீங்க காட்டன் அப்படி மென்ஷன் பண்றீங்க இல்லையா? சோ இப்போ காட்டன் Dress இருக்கும். இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா காட்டன் Dress அப்படினா இதையுமே விட்டா நூலா? இல்லைங்க. ஒன்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த பனியன் மெட்டீரியல்ஸ் தான். அந்த பனியன் காட்டன் தான் வந்து நம்ம ரீயூசபிள் பண்ண முடியும். சோ இந்த மாதிரி நீங்க வந்து இந்த ஷர்ட் காட்டன் ஷர்ட் அப்படின்லாம் விட முடியாது. பனியன் கிளாத்ஸ் மட்டும் தான் இதுல வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ நீங்க 40 ரூபாய் ப்ராஃபிட் வருது அப்படின்றது ஓகே. பாக்குற மக்களுக்கு வந்து என்ன ஒரு கேள்வி இருக்குன்னா, சரி இவங்க மிஷினை வாங்கிட்டோம், இதை கடைசியில விற்க முடியாம போயிருச்சுன்னா என்ன பண்றது? மிஷினுக்கு லாஸ் தானேன்னு கேட்பாங்க. கரெக்ட்டுங்க. ஆக்சுவலி வந்து இந்த டவுட் எல்லாத்துக்கும் வரதான். நம்மளே வந்து பைபேக் பண்ணிக்கிறோம். 5 years வரையில உங்களுக்கு வந்து அதுக்கு வந்து நாங்க அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துறோம். பைபேக்னா இப்போ எப்படி நீங்களே வாங்கிப்பீங்க? நாங்களே வாங்கிக்கோங்க. இப்போ இந்த மெட்டீரியல் வந்து நீங்க ரா மெட்டீரியல் வாங்கி இது பண்ணிட்டீங்க, பட் வந்து இது வந்து உங்களால சேல் பண்ண முடியல அப்படின்னா நாங்களே வந்து இதை வந்து வாங்கிக்கிறோம். இப்போ மார்க்கெட் ரேட்டுக்கே வாங்கிப்பீங்களா? இல்லைங்க. மார்க்கெட் ரேட்டை விட நம்ம பைபேக் பண்றதுனால கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். பட் உங்களுக்கு வந்து அந்த ப்ராஃபிட் கண்டிப்பா அந்த அளவு வரும். ஓகே. இப்போ இந்த மிஷின்ல வந்து ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி ஏதாவது இருக்குங்களா? நம்ம கிட்ட வந்து 2 டைப் இருக்குங்க. இப்போ நீங்க பாத்துக்கிறது வந்து 5G மாடல் அட்வான்ஸ். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்பீட் கண்ட்ரோலர் இருக்கு. இதுதான் அந்த ஸ்பீட். ஆமாங்க. இந்த பட்டன் மூலமாவே நம்ம
கண்ட்ரோல் பண்ணிக்கலாங்க. இதுலயே வந்து இன்னொரு மாடல் இருக்குது, பேசிக் மாடல். அது வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீட் தான் இருக்கும், அட்ஜஸ்ட்மென்ட் கிடையாது. ஓகே, சோ மக்களுக்கு என்ன நீட் இருக்கோ அதை வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்க, இப்போ இந்த மெட்டீரியலை வந்து நூலை வந்து நீங்க வாங்கிக்கிறீங்க. ஒரு சிலருக்கு இந்த துணியை எங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியாது, கம்மி ரேட்டுக்கு எங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு தெரியாது. அதுக்கு என்ன ஏதோ சஜஷன்? நம்ம கிட்டே இருக்குங்க. நீங்க மெஷினும் நம்ம கிட்டே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ரா மெட்டீரியல்ஸும் நம்ம கிட்டே வாங்கிக்கலாம். பரவாயில்ல. ஸோ ரா மெட்டீரியலும் வாங்கிக்கலாம், மிஷினும் வாங்கிக்கலாம், ப்ளஸ் நீங்க கொடுக்குற அவுட்புட்டும் இவங்களே வாங்கிக்கிறாங்க. பர் கேஜிக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க 40 சொல்றாங்கன்னா ஒரு 35 இருந்து 40 ரூபீஸாவது வந்து ப்ராஃபிட் அப்படின்றது இருக்கும் இல்லையா? ஸோ இப்படிலாம் பார்த்தா ஒரு 30 டேஸ் வந்து கன்யூஸாக ஒர்க் பண்றாங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு மாசத்துக்கு எவ்வளோ சம்பாதிக்கலாங்க? எங்க மேக்ஸிமம் வந்து வீட்டில் இருந்துட்டே ரொம்ப ஈஸியாக ஒரு லேடிஸே வந்து இதை ஆப்ரேட் பண்ணிக்கலாம். மினிமம் ஒரு 50,000 வரல சம்பாதிக்கலாம். 50,000 ரூபாய். 50,000 ஐடி வேலை செய்யறவங்களுக்கே அவ்வளோ சம்பளம் இல்லை. ஆமாங்க, ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இப்போ வந்து நல்லா ட்ரெண்டில் போயிட்டு இருக்குங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வச்சு உங்களுக்கு தெரியும், இதெல்லாமே வந்து த்ரூ ஹேண்டில் தான் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், வேலையும் முடியும், நிறைய கேஜிஸ் வந்து நம்ம வந்து அவுட்புட் எடுக்கலாம். கம்பேரிட்டிவ் கையில் பண்ணுறதை விட அதிகமாக வந்து பண்ண முடியும். ஆமாங்க. ஓகே, இப்போ ஒரு மாதம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மிஷினை வச்சு எவ்வளோ லாபம் கிடைக்குங்க ப்ராஃபிட்டா? ஓகேங்க, மேக்ஸிமம் வந்து 50,000 வரல நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். 50,000 வரலாம். வீட்டில் இருக்கிற லேடிஸை நார்மலாகவே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருந்துட்டு ஈஸியாக ஒர்க் பண்ணலாம், ஒரு 50,000 வரல ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்க, இப்போ இந்த மிஷின்ஸ் வந்து எப்படி ஆர்டர் பேசிஸா இல்லை வந்து ஸ்டாக் ரெடி ஸ்டாக் இருக்குங்களா? நம்ம கிட்ட ரெடி ஸ்டாக் இருக்குங்க, மெஷினும் ரெடியாக இருக்குது, ரா மெட்டீரியல்ஸும் ரெடியாக இருக்குது. நீங்கள் பேமெண்ட் போட்டிங்கன்னா அடுத்தது வண்டியில் ஏற்றிட வேண்டும். வண்டியில் ஏற்றிடலாம். ஸோ நீங்கள் வந்து புதுசாக ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு வெயிட் பண்ணிருக்கீங்க, மேபி இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இதை பற்றி நேரில் வந்து விசாரிச்சுட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மிஷின்ஸ் எல்லாமே ரெடி ஸ்டாக்காக அவைலபிளாக இருக்குது. இதை பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டெஸ்கிரிப்ஷன்லையும் உங்களோட நம்பர் இருக்குது, அண்ட் வந்து ஸ்க்ரீன்லேயும் நம்பர் இருக்கும், அதை பார்த்து பண்ணிக்கோங்க. மேடம், நாம் இங்கே இருக்கும்போது எந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்களோ சேம் ரெஸ்பான்ஸ் நம்மளோட வியூவர்ஸ்க்கும் கொடுக்கணுங்க. கண்டிப்பாங்க. ஓகே, ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.